வணக்கம். 8:35 உங்களை சந்திக்க வந்ததுக்கு எனது மனம் மிக நிறைவடைகிறது. நேற்று வச்ச கொண்டக்கடலை குழம்பு உடம்புக்கு என்ன ஆகணும்னு தெரியல. அதெல்லாம் அன்னைக்கு வச்சு அன்னைக்கு சாப்பிட்டாலு என்ன இருக்குது ஒன்றும் தெரியல. சோறுலாம் தண்ணி தம் ஆகல, அதுக்குள்ளே எடுத்துட்டோம். 8:45 ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு போய் ஆகணும். அதனால் என்னோடய உயிருக்கு இதை சாப்பிட்டு ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகி போட்டுன்னா யாரும் கண்ணீர் விடுறதோ சோகப்பட வைக்கிறதோ அராஜகம் பண்ணுறதோ வன்முறையை கையில் எடுக்கவே கூடாது. ஆமாம், இறுதியான முறையில் என்னோடய ஊர்வலம் பொங்கு மண்டலத்துலேருந்து டெல்டா மாவட்டம் போகணும். பாடி அங்கே கொண்டு போய் தான் உள்ளூர் அஞ்சலிக்காக வண்டி வச்சுட்டு அப்புறம் பாடியை ஏற்றி பாடியை கொண்டு போய் சுவட்டில் போய் வச்சுட்டோம். அப்புறம் ஒரு பெரிய மணிமண்டபம் கட்டி அங்கே வர தங்கதிகள்லாம் என்னோடய வாழ்க்கை வரலாறை படித்து பார்த்துட்டு போகிற மாதிரியே எல்லாம் கட் அவுட்டில் எழுதி வைக்கணும். ஆமாம், மற்றபடி கண்ணீர் விடுறதோ அழுகுறதோ போஸ்ட் அடிக்கிறதோ வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறதோ யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது. அமைதியான முறையில் என்னோடய டெல்டா மாவட்டம் போய் சேர வேண்டிய என்ற இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சோறு இருக்குது, உள்ளே இறங்க மாட்டேங்குது, மல்லு கட்டி திணிக்கிறேன். என்ன பண்ணுறது? சரி, வச்சுக்கிறேன்.